திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் கரூர் வேட்பாளர் நமது ஜோதிமணி அவர்களை விரட்டியடித்த ஊர் மக்கள். செந்தில் பாலாஜியின் நெருங்கிய தோழியாக இருந்தவரும் குறிப்பிடத்தக்கது. கரூர் தொகுதியில் மிக பிரம்மாண்டமான ஆளும் கட்சியின் உதவியுடன் வெற்றியடைந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அப்போது உங்களது முகத்தை பார்த்தோம். தற்பொழுது 2024ஆம் ஆண்டுதான் மீண்டும் உங்களது முகத்தை பார்த்துள்ளோம். எங்களது தொகுதியில் நீங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தற்பொழுது கரூர் மக்கள் ஜோதிமணி அவர்களை விரட்டியடித்த காட்சிகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல பல குற்றச்சாட்டுகள் ஜோதிமணி மீது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு தான் வருகிறது. எங்களது தெருக்களிலோ எங்களது ஊர்களிலோ ஜோதிமணி பிரச்சாரம் நடத்தக்கூடாது. காங்கிரசுக்கு தற்பொழுது கடுமையான எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. கரூர் கோட்டையாக இருந்த செந்தில் பாலாஜியே தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் அவரது தோழியாக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்களுக்கும் தற்பொழுது இதே நிலைமை உருவாகுமா? 2024 மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு தேர்தலில் ஓட்டுக்கள் எண்ணுவதற்கு முன்பாகவே தற்பொழுது தோல்வி பயத்தின் காரணமாக ஜோதிமணி அவர்களது கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்குத்தான் செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எங்களது தொகுதியில் நீங்கள் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டதில் இருந்து இதுவரைக்கும் என்ன நல்லது செய்தீர்கள் என்று விரல் விட்டு எண்ணும் அளவிற்கு கூட ஒன்று கூட இல்லை என்று ஜோதிமணி அவர்களிடம் கரூர் பெண்கள் தற்பொழுது சரமாரியாக கேள்விகளையும் எழுப்பியுள்ளனர். குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமைதான். ஏற்கனவே ஊழல் செய்தவர்களுக்கும் கொலை கொள்ளை சம்பவம் செய்தவர்களுக்கும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தவர்களுக்கும் தான் மீண்டும் பதவியையும் அதிகாரத்தையும் வழங்கி வருகிறார் ஸ்டாலின் அவர்கள். குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது தூத்துக்குடியில் கனிமொழி, நீலகிரியில் ஆர் ராசா, வட சென்னையில் தயாநிதி மாறன், தென் சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன், தற்பொழுது கரூர் தொகுதியில் ஜோதிமணி அக்கா. இவர்கள் அனைவரும் ஊழல் வழக்கிலும் மேலும் அவரது தொகுதியில் அவப்பெயர் இருப்பது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே தெரியும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அவரது சுயநலத்திற்காக மீண்டும் அதே வாய்ப்பை அப்பகுதி மக்கள் முன்னிறுத்தி வைக்கப்பட்டு தற்பொழுது வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் வெற்றியடைவது இந்த முறை மிக கடினம் என்றும் செய்திகள் கருத்து கணிப்பின் மூலமாக வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. ஜோதிமணி அவர்களது நிலைமை தற்பொழுது பரிதாப நிலைமையாக மாறிவிட்டது. தேர்தல் முடிவதற்குள்ளாகவே தேர்தலில் தோல்வியடைந்ததை ஒப்புக்கொள்ளும் அளவிற்குத்தான் ஜோதிமணி அவர்களது நிலைமையும் அப்பகுதி பெண்கள் விரட்டியடிக்கப்பட்ட காட்சிகளும் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், கரூர் கோட்டையாக விளங்கிய செந்தில் பாலாஜிக்கு இந்த நிலைமை என்றால் அவரது தோழியான ஜோதிமணி அவர்களது வெற்றி வாய்ப்பை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்ட் வாயிலாக மட்டும் கூறுங்கள்.